வணக்கம். வெல்கம் டு பவர் பிஐ டுட்டோரியல் பார்ட் 4.3. நீங்கள் பார்ட் 4.1 மற்றும் 4.2 பார்க்கவில்லை என்றால் அவற்றை முதலில் பார்த்து விடுங்கள். அந்த இரண்டு வீடியோக்களிலும் பவர் query பற்றிய பயனுள்ள தகவல்கள் உள்ளன. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும் தகவல்கள் பிஎல் 300 தேர்வுக்கு பயன்படும். எனவே கவனமாக பாருங்கள். பவர் query என்பது ஒரு ஆட்டோமேஷன் டூலா என்று கேட்டால் ஓரளவிற்கு அப்படித்தான் என்று சொல்லலாம். அதனால்தான் கோபால் கேள்வி கேட்க ஆரம்பித்து விடுகின்றார். என்னப்பா பாஸ்கர், இந்த பவர் query மூலமா ஆட்டோமேஷன் செய்ய முடியும்னு சொல்றாங்களே, மெய்யாலுமா? ஆமாம் கோபால், ஆமாம். சில நேரங்களில் நாம் ஒரே வேலையை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருப்போம். நம்முடைய நேரம் வேஸ்ட் ஆகும், கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரியும் இருக்கும். ஓஹோ, அது போன்ற ரிப்படிட்டிவ் டாஸ்க் எல்லாவற்றையும் பவர் queryயே நமக்காக செய்து கொடுத்து விடுமா? ஆமாப்பா, சிறப்பா செஞ்சு கொடுத்துடும். சூப்பர். ஏதாவது ஒரு சிம்பிள் ஆட்டோமேஷன் செய்து காட்டு பார்க்கலாம். இந்த வீடியோவில் என்ன கற்க போகின்றோம்? சேல்ஸ் என்ற பெயரில் ஒரு ஃபோல்டர், அந்த ஃபோல்டருக்குள்ள 2 CSV ஃபைல், அவை 2014 மற்றும் 2015 ஆகிய வருடங்களுக்கான விற்பனை பற்றிய தகவல்கள். இந்த 2 ஃபைல்லையும் ஒரே மாதிரியான காலம்ஸ் தான் இருக்கும். இந்த 2 ஃபைலையும் ஒன்றிணைத்து ஒரு ரிப்போர்ட் உருவாக்க வேண்டும். அதன் பின்பு 2016 வருஷத்துக்கு ஃபைல் கொடுத்தாங்கன்னா அந்த டேட்டா ஆட்டோமேட்டிக்காக ரிப்போர்ட்ல வரும்படி செய்ய வேண்டும். கோபால் கேள்வி கேட்கிறார். பாஸ்கர், ஒரே மாதிரி காலம்ஸ் இருந்தா அந்த தகவல்களை நாம் அப்பெண்ட் செய்து விடலாமே. செய்யலாம் கோபால், ஆனால் மாதம் ஒரு முறை அப்டேட் செய்ய வேண்டிய தகவல்கள் இருந்தால் ஒரு வருடத்தில் 12 முறை அதை செய்ய வேண்டும். ஆமாம்ப்பா, கரெக்ட் தான். எங்கள் கம்பெனியில் கூட வாரம் ஒரு முறை அப்டேட் செய்ய வேண்டிய ரிப்போர்ட், ஏன் தினமும் அப்டேட் செய்ய வேண்டிய ரிப்போர்ட் எல்லாம் இருக்கு. அது போன்ற நேரங்களிலே நான் சொல்லக்கூடிய அந்த முறை மிகவும் பயன்படும். ஓகே பாஸ்கர், இப்போ நீ சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். நாம் பயன்படுத்த உள்ள முறைக்கு பெயர் கெட் டேட்டா ஃப்ரம் ஃபோல்டர் என்பதாகும். பல்வேறு விதமான வடிவங்களில் இருக்கின்ற தகவல்களை எல்லாம் பவர் பிஐக்கு கொண்டு வந்து அனலைஸ் செய்ய முடியும். அந்த முறைகளில் ஒன்றுதான் கெட் டேட்டா ஃப்ரம் ஃபோல்டர் என்பது. 2014-15 ஆகிய 2 வருடங்களுக்கு உண்டான தகவல்களை 2 வெவ்வேறு ஃபைல்களில் இருந்து அப்பெண்ட் முறையை பயன்படுத்தாமல் ஒன்றாக இணைக்க வேண்டும். அந்த டேட்டாவிலே ஆர்டர் டேட்னு ஒரு காலம் இருக்கு, ஷிப் டேட்னு ஒரு காலம் இருக்கு. அந்த இரண்டுக்கும் இடையே உள்ள டிஃபரன்ஸ் இன் டேஸ் கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு ஆர்டர் புக் பண்ணி எவ்வளவு நாள் கழிச்சு ஷிப்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நிர்வாகத்துக்கு தெரிய வேண்டும். யூனிட் சோல்டு, யூனிட் பிரைஸ், யூனிட் காஸ்ட் ஆகிய காலம்கள் இருக்கின்றன. ஆனால் ரெவன்யூ, ப்ராஃபிட் போன்ற காலம்லாம் இல்லை. அதை நாம் உருவாக்க வேண்டும். இதெல்லாம் செஞ்சு முடிச்ச பிற்பாடு 2016 ஆண்டுக்கு டேட்டா கொடுத்தாங்கன்னா அதை ஒரே வினாடியில ரிப்போர்ட்ல காட்ட வேண்டும். இன்னொரு முக்கியமான தகவல் இருக்கிறது. 2017 ஆண்டுக்கும் டேட்டா இருக்கிறது. ஆனால் அதில் ஒரு சின்ன மாறுபாடு. ஆர்டர் ஐடி என்கின்ற காலம் இடம் மாறி உள்ளது. மீதமுள்ள 3 ஃபைல்களில் பார்த்தீங்கன்னா 2014, 15, 16 எல்லாம் இந்த ஆர்டர் ஐடி என்கின்ற தகவல் காலம் ஜி அப்படிங்கிற இடத்துல இருக்கு. ஆனால் 2017 ஆண்டு அவர்கள் ஃபைலை உருவாக்குகின்ற பொழுது இந்த ஆர்டர் ஐடி என்பதை காலம் பி என்கின்ற இடத்துல வைத்திருக்கின்றார்கள். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குப்பா 2017 வருஷத்து டேட்டால, அதை முதல்ல சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டா பவர் query பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நமக்கு ரிசல்ட் கொடுக்க போகுது. அதை நாம பார்க்க போகின்றோம். ஓகே, இப்போ நம்முடைய ஹேண்ட்ஸ் ஆன் ஆரம்பிக்கலாம். நம்ம சொன்ன ஃபோல்டர் சேல்ஸ் என்கின்ற ஃபோல்டர் இருக்கிறது. அதற்குள்ள 2 CSV ஃபைல்கள் இருக்கின்றன. அதில் இந்த 2014 என்கின்ற ஃபைலை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆர்டர் ஐடி என்பது ஜி காலம்ல இருக்கு. அதே 2017 வருஷத்துக்கு உண்டான ஃபைல் டெஸ்க்டாப்ல வச்சிருக்கோம். அதுல ஆர்டர் ஐடிங்கிற தகவல் பி காலம்ல இருக்கு. ஒரு பிளைன் பவர் பிஐ ஃபைல் ரெடியா வச்சிருக்கோம். கெட் டேட்டா ஃப்ரம் ஃபோல்டர் என்கின்ற முறையை பயன்படுத்தி நம்முடைய ஃபோல்டர் இருக்கின்ற பாத் கொடுத்தால் நமக்கு ஒரு நேவிகேட்டர் ஸ்கிரீன் சற்றே மாறுபட்ட வடிவத்தில் கிடைக்கும். அதிலே வழக்கமாக இருக்கக்கூடிய 3 பட்டன்கள் லோடு, டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா, கேன்சல், இவை தவிர 4வதாக கம்பைன் என்கின்ற ஒரு தேர்வு காணப்படும். அதற்குள்ளே 2 துணை தேர்வுகள் இருக்கும். கம்பைன் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா, கம்பைன் அண்ட் லோடு ஆகிய 2 துணை தேர்வுகள் இருக்கும். கம்பைன் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா என்கின்ற தேர்வை நான் கிளிக் செய்திருக்கின்றேன். இப்பொழுது சாம்பிள் ஃபைல் என்கின்ற ஒரு கான்செப்ட். ராஜா, நீங்க 2 ஃபைலை கம்பைன் பண்ண சொல்லியிருக்கீங்க.
அதுல 2014 ஒரு ஃபைல் இருக்கு, 2015 ஒரு ஃபைல் இருக்கு. எந்த ஃபைலை நான் ஒரு பெஞ்ச் மார்க்கா எடுத்துக்கட்டும், இதுல இருக்கிற காலம்ஸ் தான் எனக்கு ஸ்டாண்டர்டா யூஸ் பண்ண போறேன், இதுல இருக்கிற டேட்டா டைப் தான் நான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் முதல் ஃபைலை எடுத்துக்கிட்டுமா, இரண்டாவது ஃபைல் எடுத்துக்கிட்டுமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு கேட்கப்படுகிறது. இந்த உதாரணத்தை பொறுத்த வரைக்கும் 2 ஃபைலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால முதல் ஃபைலையே எடுத்துக்க சொல்லி நான் விட்டுவிட போகின்றேன். ஸ்கிப் ஃபைல்ஸ் வித் எரர்ஸ் என்கின்ற ஒரு தேர்வு இருக்கிறது. அதை செக் பண்ணிடலாம், டிக் மார்க் போட்டுடலாம். இப்பொழுது ஓகே கொடுத்திருக்கின்றேன். பவர் குரி எடிட்டருக்குள்ள இப்ப என்ன வேலை நடந்திருக்கு ராஜான்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த 2 ஃபைலும் அப்பெண்ட் அப்படிங்கிற முறையை நான் பயன்படுத்தாமல் தானாகவே அப்பெண்ட் ஆகிவிட்டது. இங்க நிறைய கொரிஸ் எல்லாம் இருக்கும். இது என்ன அப்படிங்கிற ஆராய்ச்சியில நாம இறங்க போவது இல்லை. நம்ம நேரடியா சேல்ஸ் என்கின்ற அந்த கொரி ஓபன் செய்து பார்க்கின்றோம். அதிலே சோர்ஸ் நேம் என்கின்ற பெயரிலே ஒரு காலம் இருக்கிறது. ஒவ்வொரு ரோ ஆஃப் டேட்டாவும் எந்த சோர்ஸ் ஃபைல் இருந்து வந்தது அப்படிங்கிறத அடையாளம் காண்பதற்குண்டான காலம் அது. நம்முடைய ரிப்போர்ட்ல அது தேவைப்படாத காரணத்தினால அந்த காலமை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அடுத்தாற்போல நம்முடைய முதல் ரெக்குயர்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஷிப் டேட் என்கின்ற காலத்திற்கும் ஆர்டர் டேட் என்கின்ற காலத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளவு நாட்கள் கடந்திருக்கின்றன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு ஷிப் டேட் என்கின்ற காலத்தை முதலில் கிளிக் செய்துவிட்டு பிறகு கீபோர்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணிட்டு ஆர்டர் டேட்டை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். எக்ஸல்ல நீங்க ஃபார்முலா எழுதி இந்த இரண்டுக்கும் உண்டான வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் பவர் குரி எடிட்டரிலே ஆட் காலம் என்கின்ற முறையின் மூலமாக தேதி மற்றும் நேரத்திற்கு உண்டான பகுதியில் இருந்து நான் சப்ட்ராக்ட் டேஸ் என்கின்ற முறையை பயன்படுத்தி நமக்கு தேவையான ரிசல்ட் எடுத்துக்கிட்டேன். ஷிப் டேட் மைனஸ் ஆர்டர் டேட், இதுதான் இங்கே காட்டப்படுகின்ற ரிசல்ட். இதை நான் எனக்கு தேவையான காலம் ஹெட்டிங் கொடுத்து மாத்திக்கிறேன். ஸோ என்னுடைய முதல் ரெக்குயர்மெண்ட் முடிந்து விட்டது. இரண்டாவது ரெக்குயர்மெண்ட் யூனிட்ஸ் சோல்டு, யூனிட் பிரைஸ், யூனிட் காஸ்ட், இந்த 3 தகவல்கள் மட்டும்தான் இருக்கின்றன. ப்ராஃபிட் அப்படிங்கிற விஷயம் இல்லை. இந்த ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 வழி இருக்கு. முதல் வழியை நான் சொல்றேன். முதல் வழியில ரெவென்யூன்னு ஒரு காலத்தை நாம் உருவாக்க போறோம். ரெவென்யூ என்பது நான் எத்தனை யூனிட் விற்றிருக்கின்றேன், என்ன விலைக்கு விற்றிருக்கின்றேன். அதனால இந்த யூனிட் பிரைஸையும் யூனிட் சோல்டு அப்படிங்கிற காலமையும் 2 காலமையும் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு என்னுடைய ஃப்ரம் நம்பர் என்கின்ற ஒரு செக்ஷன், ஸ்டில் ஐ எம் இன் ஆட் காலம் டேப், இதுல ஃப்ரம் நம்பர் என்கின்ற ஒரு செக்ஷன்ல ஸ்டாண்டர்ட்ல போயிட்டு மல்டிப்ளை. அப்போ இந்த 2 காலமும் மல்டிப்ளை ஆயிடுச்சு. நான் செலக்ட் பண்ண 2 காலமும் மல்டிப்ளை ஆயிடுச்சு. திஸ் ஐ கேன் கால் ஆஸ் ரெவென்யூ. அதே போல என்ன காஸ்ட் டோட்டலா, என்னுடைய காஸ்ட் பிரைஸ் பர் ப்ராடக்ட் மல்டிப்ளைடு பை யூனிட் சோல்டு, இதுதான் என்னுடைய காஸ்ட். அதனால இந்த 2 காலம்ஸையும் செலக்ட் செய்த பிற்பாடு மீண்டும் அதே நடைமுறை ஸ்டாண்டர்ட் மல்டிப்ளை கொடுத்தேன் என்று சொன்னால் இன்னொரு மல்டிப்ளிகேஷன் காலம் கிடைக்கும். இதற்கு பெயரை நான் காஸ்ட் என்று மாற்றிவிடலாம். அப்ப என்ன ப்ராஃபிட் கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெவென்யூ மைனஸ் காஸ்ட். அதனால ரெவென்யூ காலத்தை முதல்ல கிளிக் பண்ணிட்டு காஸ்ட் காலம் என்பதை இரண்டாவதாக தேர்வு செய்து கொண்டு அதே ஸ்டாண்டர்ட் நியூமரிக்கல் ஆபரேஷன் வழியில இந்த முறை சப்ட்ராக்ட் என்பதை நான் பயன்படுத்துகின்றேன். ஸோ இப்போ கிடைத்திருக்கக்கூடிய காலத்துக்கு பேர் ப்ராஃபிட். ஸோ இந்த வேலையும் முடிந்து விட்டது. யூனிட் பிரைஸ், யூனிட் காஸ்ட், யூனிட் சோல்டு ஆகிய 3 தகவல்கள் மட்டும்தான் எனக்கு முதல்ல இருந்தது. அதிலிருந்து ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு காலம் உருவாக்கி இருக்கின்றேன். நீங்க இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், ராஜா இந்த மாதிரி 3 காலம், ரெவென்யூ காலம், காஸ்ட் காலம், ப்ராஃபிட் காலம் இப்படி தனித்தனியா உருவாக்கணுமா, டைரக்டா ப்ராஃபிட் காலத்தை உருவாக்க முடியுமா? அப்படி ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டால் உங்களுக்கு நான் பதில் சொல்கின்றேன். இதே ஆட் காலம் டேப்ல கஸ்டம் காலம் என்று ஒரு தேர்வு இருக்கிறது. இதன் மூலமாக நான் தேவையான புதிய காலம் எல்லாம் உருவாக்க முடியும். உதாரணத்திற்கு சேல் ப்ராஃபிட் அப்படின்னு ஒரு காலம், ஏன்னா ஏற்கனவே ப்ராஃபிட்ங்கிற பேர் ஒரு காலம் உருவாக்கி இருக்க காரணத்தினால புதிதாக உருவாக்க போகின்ற காலமும் அதே விஷயத்தை தான் பேச போகிறது. அதற்கு வேற பெயரை கொடுத்திருக்கின்றேன். ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுட்டு நம்முடைய ஃபீல்டு நேம் கொடுத்தோம்னா இந்த ஃபீல்டெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். என்னுடைய யூனிட் பிரைஸ், என்ன விலைக்கு நான் பொருளை விற்கிறேன், மைனஸ் யூனிட் காஸ்ட், இதுதான் ஒரு ப்ராடக்ட்டுக்கு உண்டான ப்ராஃபிட். அதனை எத்தனை யூனிட்ஸ் நான் விற்பனை செய்திருக்கின்றேன். இப்படி ஒரு சிம்பிள் ஃபார்முலாவை, இது ஃபார்முலான்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சிம்பிள் லாஜிக்கை நான் பவர் குரியில கொடுத்து விட்டு இந்த சின்டெக்ஸ் எரர் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். நோ சின்டெக்ஸ் எரர்ஸ் ஹேவ் பீன் டிடெக்டட் அப்படின்னு பவர் குரி சொல்லிவிட்டது. எனக்கு ஒரு பச்சை கொடி காண்பித்து விட்டது. அதனால ஓகே பட்டனை கிளிக் செய்தால் புதிதாக ஒரு காலம் உருவாகி இருக்கிறது, சேல்ஸ் ப்ராஃபிட். ஒரே ஒரு விஷயம் நம்ம கவனமா செய்யணும். இங்கே ஏபிசி 1 2 3 இருக்கு, டேட்டா டைப் மட்டும் சரியாக டிடெக்ட் ஆகவில்லை. அதை நாமளே போய் நேரடியாக மாற்ற முயற்சி செய்யலாம்.
அல்லது அதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா பவர் குரி டூல்ல? இந்த டூல்ஸை பற்றிலாம் நிறைய பேசணுமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற இடத்துல போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, டிடெக்ட் டேட்டா டைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கொடுத்து பார்க்கலாம் என்ன சொல்கிறது என்று. அதை கொடுத்த உடனே பவர் குரி எடிட்டர் இந்த காலம் ஒரு டெசிமல் நம்பர் 1.2 என்பது டெசிமல் நம்பரை குறிக்கும். ஏற்கனவே இதை பற்றி நாம் பல முறை பேசியிருக்கின்றோம். இப்போ பவர் குரி எடிட்டர் நமக்கு இந்த காலத்துடைய டேட்டா டைப்பை கண்டுபிடித்து சொல்லிவிட்டது. ஆக நான் பவர் குரியிலே செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்து முடித்து விட்டேன். ஒருவேளை எனக்கு இந்த ரெவன்யூ காலம், காஸ்ட் காலம், ப்ராஃபிட் காலம் இவையெல்லாம் ரிப்போர்ட்ல வேண்டாம் என்று தோன்றினால் அந்த மூன்றையும் நான் டெலீட் செய்து விடுகின்றேன். அடுத்து என்ன செய்ய போறீங்க ராஜா? ஹோம் டேபை கிளிக் பண்ணி க்ளோஸ் அண்ட் அப்ளை அப்படிங்கிற பட்டனை கொடுத்த பிற்பாடு இந்த தகவல்கள் பவர் பிஐ மாடலுக்குள்ள லோட் ஆக போகிறது. சேல்ஸ் என்கின்ற பெயர்ல ஒரு டேபிள் எனக்கு இப்ப கிடைத்திருக்கின்றது. சேல்ஸ் ப்ராஃபிட் என்கிற பெயர்ல நான் உருவாக்கி இருக்கின்ற காலம் கண்ணுக்கு தெரிகிறது. முதல்ல 2 வருஷத்துக்கு உண்டான டேட்டாவும் கம்ப்ளீட்டா அப்பெண்ட் ஆயிடுச்சா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதற்கு நான் ஒரு கார்டு விஷுவல் எடுத்துக்க போறேன். அதுல ஆர்டர் டேட்டை கால் பண்றேன். இப்போ அந்த கார்டு என்ன சொல்லுது? 1 January 2014 இஸ் தி earliest ஆர்டர் டேட் இன் யுவர் டேட்டா. உண்மைதான், 2014 தகவல் இருக்கு. இப்போ இந்த கார்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு அதற்குள்ளே காட்டப்பட வேண்டிய தகவல் earliest ஆர்டர் டேட் என்பதற்கு பதிலாக லேட்டஸ்ட் ஆர்டர் டேட் என்கின்ற ஒரு மாற்றத்தை நான் செய்தால் 31st December 2015 இதுதான் கடைசி தேதி அப்படின்னு சொல்லுது. அப்போ 2 வருஷத்துக்கு உண்டான தகவல் உள்ள வந்துருச்சு ராஜா. மகிழ்ச்சி. வேற என்ன செய்ய போறீங்க? ஒரு ஸ்லைசர் போடுவோம். அதுல வருடங்களை மட்டும் வரும்படி செய்வோம். ஐட்டம் டைப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சேல் ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கொண்டு இந்த ஃபன்னல் சார்ட் வழியாக நான் சில விஷயங்களை பார்க்க போகின்றேன். ஓகே, மிக எளிமையான ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். 2014, 2015 2 வருஷத்துக்கு உண்டான தகவல் உள்ள இருக்கு. இப்போ நம்முடைய அடுத்த முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஃபோல்டர்ல போய் பார்த்தா 2 வருஷத்துக்கு உண்டான டேட்டா தான் இருக்கு. அதனால 2016க்கு உண்டான ஃபைலை கட் பண்ணி இந்த ஃபோல்டருக்குள்ள பேஸ்ட் செஞ்சுட்டேன். Ctrl X Ctrl V. இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ள 3 வருடத்துக்கு உண்டான தகவல் இருக்கு. உண்மையா ராஜா? ஆமா. அது ரிப்போர்ட்ல வரணுமே, ஒரு வினாடியில வரணுமே, வருமா? ரெஃப்ரெஷ் வந்து விட்டது. 2016 ஸ்லைசர்ல உங்களால பார்க்க முடிகிறது. கடைசி தேதி 31st December 2016 சொல்லிடுச்சு. இங்கே நம்பர்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. அதனால இப்போ என்னுடைய ரிப்போர்ட் 3 வருஷங்களுக்கு உண்டான தகவலை பேசிக்கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் சரிதான். இந்த 4வது வருஷம் தானே கொஞ்சம் பிரச்சனையான வருஷம், 2017. அது என்ன பண்ண போறீங்க? அதையும் கட் செய்து இந்த ஃபோல்டருக்குள்ள பேஸ்ட் செய்து விடலாம். ரெஃப்ரெஷ், டன். 2017க்கு உண்டான தகவலும் உள்ளே வந்து விட்டது. இங்க நம்பர்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. கடைசி டேட் 7th December 2017 இதை என்னால் ஸ்கிரீன்ல பார்க்க முடிகிறது. என்னுடைய தேவைகள் அனைத்தும் இப்பொழுது நிறைவேறிவிட்டன. ஒருவேளை 2018, 19, 20 என்று எந்த வருடத்துக்கு உண்டான ஃபைல் வந்தாலும் அதை அந்த ஃபோல்டருக்குள்ளே போட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்தா வேலை முடிஞ்சது. ஆக பவர் குரி என்பதன் மூலமாக நாம செய்யக்கூடிய கிளீனிங் வேலைகளை தவிர இந்த மாதிரி சின்ன சின்ன ஆட்டோமேஷன் ஒர்க்கையும் பண்ண முடியும் என்பதற்கு இது ஒரு சான்று. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ல கேள்வியா கேளுங்க, நாங்கள் பதிலளிக்கின்றோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.